அன்பான, நேர்மையான, மென்மையான மனசு கொண்ட, எல்லார் மீதும் அதீத நம்பிக்கை கொண்ட, யாரையும் எந்த சூழ்நிலையிலும் தவறாக பார்க்காத தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். தனுசு அப்படின்னா என்னங்க? இவங்க ராசி மட்டும் கிடையாது, ஒரு அம்பு போல, உண்மையை நோக்கி பாயக்கூடிய அம்பு. எதையும் தாங்கும் இதயம் கொண்டவங்க. இவங்க ஒரு முடிவை எடுத்துட்டா அதிலிருந்து பின்வாங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப தீர்க்கமான சிந்தனைகள் அவங்களுக்குள்ள இருக்கும். இப்போ இவங்களை பத்தி சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? தனுசு ராசிக்காரங்க நல்லவங்க. நல்லவங்க அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இவங்க அதிகமா கஷ்டப்படுறாங்கன்னு சொல்றாங்க. நான் கஷ்டப்படுறதுக்கு எதுக்கு நாங்க நல்லவங்களா இருக்கணும்? அது கெட்டவங்களா இருந்துட்டு நாங்க சந்தோஷமா இருந்துட்டு போயிடலாமே, அப்படி கூட சில நேரங்கள்ல தோணுது இல்லையா? இப்போ பெரும்பாலும் நல்லவங்க கஷ்டப்படுறாங்க, பாவம் பண்றவங்க சந்தோஷமா இருக்காங்க. இதற்கான பதில் எங்கம்மா இருக்கு? இதுல குறிப்பா தனுசு ராசிக்காரங்க பெரும்பாலும் நல்லவர்கள். அவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க? இதுக்கான விடை நமக்கு வேணும் இல்லையா? அதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு பதிவா கட்டாயம் இது இருக்கும். இதோட உங்களுக்குள்ள எந்த மாதிரியான சக்தி இருக்கு, நீங்க எப்படிப்பட்டவங்க, உங்களை பத்தின ரகசியம் கூட வச்சுக்கோங்க. சித்தர்கள் தனுசு ராசியை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க பாப்போமா? சித்தர்கள் உங்களை என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, நீங்க அம்பு கர்மம்னு சொல்றாங்க. அது அம்பை நம்ம எய்தணும், சரியான திசையை நோக்கி அம்பை எய்தணும் அப்படின்னாக்கா, அம்பை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், வெளியில இருந்து பின்னாடி இழுத்து அதுக்கப்புறம் தான் எய்ய ஆரம்பிக்கிறோம். அப்பதான் அந்த அம்பு நம்ம நோக்கி இலக்க அடைய முடியும். அது போலதான் தனுசுடைய கஷ்டம் அப்படிங்கிறது, உங்களுடைய அந்த அம்பு பின்னாடி இழுக்கிறோம் பத்தியா, அந்த இழுவை தான் தனுசு படக்கூடிய கஷ்டம்னு சொல்றாங்க. தனுசு படக்கூடிய ஒவ்வொரு கஷ்டமும் ஒவ்வொரு துன்பமும் உங்களை முன்னாடி கொண்டு போகும், உங்களை உயர்த்தி கொண்டு போகும். நீ படக்கூடிய கஷ்டம் இல்லாம கடவுள்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? ஒவ்வொரு கஷ்டமும் உனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு துன்பமும் உனக்கு தண்டனை கிடையாது, அது அம்பை உயர்த்தக்கூடிய தெய்வீக பயிற்சின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தனுசு ராசிக்காரன் படக்கூடிய ஒவ்வொரு கஷ்டமும் என்ன தெரியுமா? மத்தவங்களால நீ அதிகமா காயப்பட்டிருப்ப, நீ நம்பினவங்க உனக்கு துரோகம் செஞ்சிருப்பாங்க, நீ பார்த்து பார்த்து பல பேருக்கு நல்லது செஞ்சிருப்ப, உதவி செஞ்சிருப்ப, ஆனா அவங்களே உன்னை கைவிட்டிருப்பாங்க. இது உண்மை இல்லையா? சோ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சா தனுசு ராசிக்காரர் கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. இப்போ தனுசு ராசி நல்லவங்களா கெட்டவங்களா? ஃபர்ஸ்ட் நமக்கே ஒரு சந்தேகம் வரும். நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோமே, ஒருவேளை போன ஜென்மத்தில் நம்ம ஏதோ பாவம் பண்ணியிருப்போமோ, நம்ம ஒரு தப்பான ஆட்களோ அப்படின்னு கூட தோணும். ஏன்னா நம்ம செல்ஃபா சுய பரிசோதனைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்போதைக்கு நம்ம பார்த்தாலையும் கண்டிப்பா நம்ம யாருக்கும் எதுவும் தப்பு பண்றது கிடையாது. ஆனா முன்னாடி ஏதோ பண்ணிருப்போமோ, இல்ல நம்ம முன்னோர்கள் ஏதாவது பண்ணிருப்பாங்களோன்னு யோசனை வருது. ஏன்னா அவ்வளவு கஷ்டம் நம்ம அனுபவிக்கிறோம். ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், தனுசு ராசி நீ நல்ல மனசு கொண்ட ராசி. உனக்கு வரக்கூடிய கோபம் நியாயமானது, அது கெட்ட நோக்கத்துக்காக வர்றது கிடையாது. இதுல தனுசு ராசிக்காரங்க தப்ப மன்னிக்குவாங்க, ஆனா பொய்ய மன்னிக்க மாட்டீங்க. பாருங்க எந்த அளவுக்கு உயர்வான கொள்கையை தனுசு கடைபிடிக்குதுன்னு. இதோட ஒருத்தவங்க உதவின்னு கேட்டு வந்தா உயிரை கூட கொடுக்க தயங்க மாட்டாங்க. யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு மனசு பொறுக்காது. தனுசு ராசிக்காரர்கள் வாழ்நாள் முழுவதுமே முயற்சி செய்யறது என்ன தெரியுமா? நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும், மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும். இது 3 மட்டும்தான் தனுசுடைய உயிரா இருக்கு. சோ இப்படிப்பட்ட உன்னதமான சித்தர்கள் சொன்ன ரகசியம் இதுதான் தனுசு ராசியை பத்தி. இதனால்தான் சித்தர்கள் இந்த ராசி என்ன சொல்றாங்க தெரியுமா? தேவர் ராசின்னு சொல்றாங்க. தேவருக்கு நிகரான ராசிங்க நீங்க, உலகத்தில் வாழக்கூடிய தேவர்கள் நீங்க. நம்ம பாஷையில சொல்லனாக்க கடவுளுங்க நீங்க. இப்போ இப்படி உயர்ந்த உள்ளம் கொண்ட, உயர்ந்த குணம் கொண்ட, உயர்ந்த பண்பு கொண்ட தனுசுவே கஷ்டப்படுதே, ஆனா இந்த கெட்டவன் மட்டும் ஏன்பா சிரிக்கிறான்? கெட்டவன் சிரிக்கிறது அவனுடைய கர்ம கணக்கு இன்னும் துறக்கப்படலன்னு அர்த்தம். அவன் கணக்கு இன்னும் பரிசீலனைக்கு வரல. புரியுதுங்களா? அவனுடைய பாவ கணக்கு புத்தகம் இன்னும் துறக்கப்படல, அதனால அவன் சிரிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு இப்போ அவன் அனுபவிக்கக்கூடிய சந்தோஷம் எல்லாமே தற்காலிகமானது. புரியுதுங்களா? அவன் போகக்கூடிய பாதைங்கிறது மாயை. அவனுக்கு எல்லாம் மின்றதெல்லாம் பொண்ணு மாதிரி தெரியுது. அவன்கிட்ட இருக்கிறது எதுவுமே பாத்தீங்கன்னா நிரந்தரமானது கிடையாது, எல்லாமே பாவம். அவன் பார்க்குற சுகம் எல்லாமே குறுகிய காலம்தான். இது சித்தர்கள் என்ன சொல்றது தெரியுமா? நல்லவனுடைய கஷ்டம் நீண்ட நிம்மதி கொடுக்கும், கெட்டவனுடைய சிரிப்பு குறுகிய கால மாயை. அவன் கூடிய விரைவில் அவனுடைய சுகபோகத்தெல்லாம் அனுபவிச்சு வண்டியில பெட்ரோல் தீர்ற மாதிரி
அவனுடைய மொத்த சந்தோஷ கணக்கும் தீர்ந்து போயிடும். சீக்கிரமா வேலை செஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? கஷ்டப்படணும், அவதிப்படுவான், அல்லோலப்படுவான். அது நீங்களே பார்க்கக்கூடிய நிலை வரும். புரியுதுங்களா? கெட்டவன் எல்லாம் சிரிச்சு சந்தோஷமா இருந்துட்டா அப்புறம் கடவுள் எதுக்குங்க? தண்டனையில எதுக்கு? நல்லவனுடைய அமைதி என்னைக்கும் நிரந்தரமானது. கெட்டவனுடைய சிரிப்புலாம் இப்படி மின்னல் போல மறைஞ்சு போயிடும். அந்த மின்னலை பார்த்துட்டு நம்ம நினைக்கிறோம், பா கெட்டவன் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. கொஞ்சம் ஒரு சிறிது காலம் போயிட்டு பாருங்க அவனுடைய நிலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, அது போகட்டும். கெட்டவன் கண்டிப்பா கஷ்டப்படுவாங்கிறது உண்மை. சரிங்களா? கடவுளுடைய கணக்குல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. கடவுள் கணக்கு சாதாரண கணக்குல நாம நினைச்சிட்டு இருக்கோம் யாரும் பார்க்கல செய்யலன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பாவ கணக்கு தொடுக்கிறப்போ படாத பாடுபடுவோம். ஏன் நம்மளே இவ்வளவு பாடுபடுறோமே, கெட்டது பண்றவன் எவ்வளவு பாடுபடுவாங்கிறத கொஞ்சம் அப்படி யோசிச்சு பாருங்க, அப்ப தெரியும். இதோட தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சிறு வயதுல இருந்தே கஷ்டம், குடும்ப பிரச்சனை, என்ன பண்றது ஏது பண்ண புரியாம இருந்திருப்பீங்க. ஆனா ஒரு 26 35 வயசுக்குள்ள வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை வருங்க. அனுபவம் கிடைக்கும், நம்பிக்கை வரும், தொழில் செய்வீங்க, உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொடுக்கும். 36 to 48ங்க நல்ல உயர்வு பார்ப்பீங்க, பணம் சம்பாதிப்பீங்க, பேரு புகழ்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அந்தஸ்து உங்க கையில இருக்குங்க. உச்சக்கட்ட நிலைன்னு சொன்னாக்க 36 to 48. இதுல தனுசு ராசியில கூடிய ஆண்களுடைய அமைப்பு எப்படின்னா, நல்ல மனசுக்காரங்க நீங்க, எல்லாருக்கும் நிம்மதியை கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க, குடும்ப பொறுப்பை பிடிச்சி செய்வீங்க, தாய்க்கு ரொம்ப அன்பு கொடுப்பீங்க, தைரியம் கொடுப்பீங்க, தைரியசாலி நீங்க, நல்ல ஒரு வேலைக்காரங்க, கடின உழைப்பாளிங்க. ஸோ இப்படிப்பட்ட தனுசு ராசி ஆண்களுக்கு நிறைய நம்பிக்கை துரோகத்தை பார்த்துருப்பீங்க. சில நேரங்களில் பல பேருக்கு நீங்க கல்லு மாதிரி தெரியுறீங்க. ஏன்னா நம்பிக்கை உடஞ்சு போச்சு. இப்போ யார் மீது நம்பிக்கை இல்லை, அதனால யாருக்கிட்டையும் சரியா நம்ம பேசுறது கிடையாது, நம்முடைய நல்லது கெட்டதை பகிர்ந்துக்கிறது கிடையாது. ஒரு கல்லு மாதிரி தான், ஒரு நடைபெண மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கும். நீங்க கண்ணீரை வெளியில காட்ட மாட்டீங்க. ஆனா அந்த கண்ணீரால தான் உங்களுடைய எதிர்காலமே மாறப்போகுதுங்க. நம்ம நினைக்கிறோம் நம்ம அழுகிறதெல்லாம் அந்த கடவுளுக்கு தெரியவா போகுது அப்படின்னு. ஆனா உங்களுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்குமே தெய்வங்கள் கண்டிப்பா பதில் கொடுப்பாங்க. உங்களுடைய கண்ணீர் எல்லாமே தங்கமா மாறக்கூடிய நேரம் வரும். அதே போல் தனுசு ராசி பெண்கள் அழகு, அறிவு, சமாதானம், தைரியம் இது எல்லாமே சேர்ந்தவங்க தான் தனுசு ராசி பெண்கள். குடும்பத்துக்கே தெய்வம் மாதிரி இருப்பாங்க. தெய்வத்துக்கும் நிகரான சம்பாதிக்கிற சக்தி இவங்க கிட்ட இருக்கும். அந்த குடும்பத்துடைய ஒட்டுமொத்த நல்லதுக்கும் இவங்க தான் பொறுப்பாளிகள். சிரமத்தை எல்லாத்தையுமே சிரிச்சுக்கிட்டே சமாளிப்பாங்க. ஆன்மீகம் இவங்களுடைய ரத்தத்துல இருக்கு. தெய்வ சக்தி எப்பவும் இவங்களுக்கு துணையும் இருக்கு. ஆரம்பத்துல இவங்க அதிகமா கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனா இவங்க சிரிப்பு அந்த கஷ்டத்தை மறைச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா கிடைச்சிருக்கும். எனக்கு இது கஷ்டமா இருக்கா, என்னுடைய கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது. இதுதான் தனுசு ராசி பெண்களும் சரி ஆண்களும் சரி நினைக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு தான் இருக்கக்கூடிய இடத்துல யாருமே அவதிக்கு உள்ளாகக்கூடாதுன்னு நினைக்கிறதுல முதன்மையானது இந்த தனுசு. ஆனா இதெல்லாம் ஏமா சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எங்களுக்கே தெரியும் அப்படின்னாக்க, தெரிஞ்சிருந்தும் ஏங்க நீங்க நம்பிக்கை இல்லாம இருக்கீங்க? சில காலமா, ஏன் சில வருடங்களாவே உங்களை பத்தின புரிதல் உங்களுக்கு இல்லாம போயிடுச்சு. எல்லாத்துக்கு மேல நம்பிக்கை இல்லாம இருக்கீங்க. உங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை இழந்துருச்சு, கடவுள் மேலேயே நம்பிக்கை இழந்துருச்சு. ஆனா அது உண்மை கிடையாது. சில சூழ்ச்சிகள் உங்களை, சில துன்பங்கள் உங்களை இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இழப்ப கொண்டு வந்துருச்சு. அதை மீண்டும் கொண்டு வரதுக்கான பதிவு தான் இது. நீங்க யாரு, என்ன, நீங்க எப்படிப்பட்டவங்க, உங்களுடைய பிறவியின் ரகசியம் என்ன, உங்களால எதெல்லாம் சாதிக்க முடியும், உங்களை பத்தி உங்களுக்கே அடையாளம் தரக்கூடிய பதிவா கூட இதை நீங்க எடுத்துக்கலாம். இதுல தனுசு ராசி மாணவர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? படிக்கக்கூடிய மாணவர்களா இருந்தீங்கன்னா சொல்றேன், உங்களுடைய கூர்மைக்கு, புத்தி கூர்மைக்கே நிகரா எதையும் வைக்க முடியாது. ஒரு டைம் பிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுல நீங்க தான் டாப்பர். அதுவும் போட்டித் தேர்வுகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான போட்டியாளர்கள் நீங்க. ஸோ படிப்பு எனக்கு வரலலாம் நினைச்சிடாதீங்க. தனுசு ராசிக்காரெல்லாம் நீங்க ஏமாத்துறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். புரியுதுங்களா? புரிதல் ரொம்ப அதிகம். ஒருத்தன் 10 மணி நேரம் உட்காந்து படிக்கிறத விஷயத்த 10 நிமிஷத்துல புரிஞ்சுக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கு. ஓகேவா? கொஞ்சம் நம்ம கான்சென்ட்ரேஷனை மிஸ் ஆகாம பார்த்துக்கணும். அதே போல உங்களுக்கு அரசாங்க வேலை எப்ப கிடைக்கும் அப்படின்னாக்க 28 to 34. இதுல வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த சமயத்துல நீங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் முயற்சி பண்ணுங்க. பெரிய ஒரு உயர்வு கிடைக்கும். பெரிய ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல வியாழக்கிழமை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு குரு அதிபதி இல்லையா? ஸோ அதனால வியாழக்கிழமை குரு வழிபாடு ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மறக்காம விரதம் இருந்து குரு வழிபாடு பண்றது சிறப்பு.
அதே போல் சொந்தமாக தொழில் அப்படின்னாக்க தனுசுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவல் ஏஜென்சி, உணவு தொழில், எஜுகேஷனு, ட்ரைனிங்கு, ரியல் எஸ்டேட்டு, அப்புறம் டிஜிட்டல் பிஸ்னஸ்ஸு, ஆன்லைன் வர்த்தகம், இது எல்லாமே சிறப்பான தொழில்கள் உங்களுக்கு. தனுசை பொறுத்த வரைக்கும் பணம் கொஞ்சம் ஸ்லோவாகும். ஆனால் உங்களுடைய உயர்வுங்கிறது எப்பவுமே நிலையானது. பணத்துக்குள்ள நீங்கள் என்னைக்கு மதிப்பு கொடுக்க மாட்டீங்க. பணம் வரும் போகும். பல விதங்களை பணம் சம்பாதிக்க திறமசாலிங்க தனுசு ராசிக்காரங்க. அதுக்கு என்னைக்குமே மதிப்பு கொடுக்கவே மாட்டாங்க. இவங்களால முடியும். ஓகேவா? பணத்தை பற்றி நான் பேசவே வேண்டாம். என்னோட கஷ்டம் அப்படிங்கிறதே மனுஷங்களால மட்டும்தான், இல்லையா? அதே போல் ஐடி மற்றும் கார்பரேட் கம்பெனி பார்த்தோன்னாக்க இந்த ராசிக்கு பொருத்தமானது லீடர்ஷிப் குவாலிட்டி, அதாவது தலைமை பொறுப்பு ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அப்ராடுக்கு, அதாவது வெளிநாட்டு யோகம்லாம் அதிகமாக இருக்குது, முயற்சி பண்ணுங்க. அதே போல் தனுசு ராசி விவசாயிகள், சூரியன் மற்றும் குரு எப்பவுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவான கிரகங்க. இதனால் விவசாயத்தில் எப்பவுமே உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை பார்க்கலாம். ஓகேங்களா? குறிப்பாக இந்த மஞ்சள், இந்த மூலிகை சம்மந்தப்பட்ட விவசாயம்லாம் உங்களுக்கு பெரிய சக்ஸஸை கொடுக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் தொழில்னு பார்த்தீங்கன்னாக்கா பியூட்டி பார்லர் சொல்கிறோம்ல, டீச்சிங்கு, அப்புறம் கன்சல்டன்சி, டெய்லரிங்கு, ஆன்லைன் பிஸ்னஸ், இதெல்லாம் நல்ல க்ரோத் கொடுக்குற, அதாவது நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய தொழில். இதில் சித்தர்கள் சொன்னது தனுசு ராசிக்கு பரிகாரம் என்னன்னாக்கா, வியாழக்கிழமை குரு வழிபாடு, திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு. எதுக்கு அப்படின்னாக்கா தைரியம் ப்ளஸ் எதிரிகளுடைய தொல்லைகளை அகற்ற திருச்செந்தூர் முருகன். திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாள் எதுக்குனாக்கா பணம் வளர்ச்சி பெற. அதே போல் அப்பக்குடி சூரிய நாராயணர் இந்த ஆரோக்கியத்திற்காக. இதை அடுத்து திருக்கடையூர் அம்மன் வழிபாடு, ஆயுள் மற்றும் குடும்ப நிம்மதிக்கு. இதோட நீங்க அனுதினமும் சொல்ல வேண்டிய மந்திரங்கள்: ஓம் நமோ நாராயண, இதோட ஓம் குருவே நமக, ஓம் சரவண பவ. இந்த 3 தெய்வங்களையும் அனுதினமும் நீங்க வழிபாடு செய்யணும். 3 தெய்வங்களுடைய மந்திரத்தையும் 108 முறை உச்சரிக்கணும். குறைஞ்சபட்சம் 21 முறையாவது சொல்லுங்க, நல்லது. அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள்: மஞ்சள் நிறம், தங்க நிறம், ஆரஞ்சு நிறம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3, 9. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் வியாழன் மற்றும் ஞாயிறு. இப்போ ஒட்டுமொத்தமா தனுசு ராசினா யாரு? நீங்க நல்லவங்களாவே இருந்துமே ஏன் கஷ்டப்படுறீங்க? கெட்டவங்க ஏன் சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டேன். ஸோ தனுசு ராசிக்காரங்களே, உங்களுடைய கஷ்டம்ங்கிறது தண்டனை இல்லை, அது கடவுள் உனக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியுமே உன்னை முன்னாடி நோக்கி கொண்டு போகும். நீ நியாயம் பேசுற, யாருக்குமே தீங்கு நினைக்காத நல்லவங்க. அதனால்தான் உனக்கு கொஞ்சம் வலி அதிகம். நீ படக்கூடிய அந்த வலி இருக்கு இல்லையா, அந்த கஷ்டம் இருக்கு இல்லையா, அதுவே உங்களை உச்சிக்கு அழைச்சிட்டு போகும். இதோட அந்த வழியே உங்களை வைரமா மாத்தும். இதே அந்த வழியே உடைய வாழ்நாளை பிரகாசமாக்கும். எல்லாத்துக்கும் முடிவா நீங்க தெரிஞ்சுக்கணும். சித்தர்கள் தனுசு ராசிக்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? நீ படக்கூடிய ஒவ்வொரு கஷ்டமும் உன்னுடைய கர்மத்தை சுத்திகரிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. உன்னுடைய கர்மம் உடைச்சிருச்சு. அது உடைப்பட்டதுனால நீ உன் இலக்கையை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்ட. உன்னுடைய இலக்குக்கான பாதை திறந்துருச்சு. அதை யாராலையும் இனி தடுத்து நிறுத்த முடியாது. நீ அந்த இலக்கை அடைஞ்சே தீருவ. உங்களுடைய சோதனைகள் எல்லாமே உங்களுக்கு பொற்காலம்ங்கிறத மறந்துடாதீங்க. நம்பிக்கையை விடாதீங்க. நல்லதை எப்பயுமே கெட்டியா பிடிச்சுக்கோங்க. உடைய கொள்கையை என்னைக்கும் விட்டு கொடுக்காத. நல்லதை செய்யறது, நல்லதை நினைக்கிறது, உண்மையை பாதுகாக்கிறது, உண்மையா இருக்கிறது, எல்லாருக்கும் உதவி செய்யறது, இதுதானே உன்னுடைய கொள்கை. அது ஒரு நாளும் உன்னை கீழே விழுக விடாது. மற்றவங்களுக்கு தோன்றலாம், கீழே விழுந்துட்டான், தோத்துட்டான், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு இவனோட சகாப்தம்ன்ட்டு. ஆனா மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துடைய அரசிகள் நீங்க, அதை மறந்துடாதீங்க. தனுசுல சாதாரண மக்களோட நீங்க போட்டி போட வேண்டிய அவசியமே கிடையாது. நீ தெய்வீக பிறவிகள், சரிங்களா? இந்த கலியுகத்தில் நடக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வச்சுட்டு அவ்வளவுதான், நான் லைஃப் முடிஞ்சிச்சு, என்னால எதுவும் முடியாது அப்படிலாம் எதுவுமே யோசிக்காதீங்க. தனுசுடைய நோக்கம் வேற. நீங்க இந்த 3 விஷயம், உங்களுடைய பிறவியின் குணங்களை மட்டும் கெட்டியா படிச்சுட்டு பயணம் பண்ணி பாருங்க. உங்களுக்கே பெரிய ஒரு மாற்றம் தெரியும். இந்த நாள் முதல் உங்க வாழ்க்கை பிரகாசிக்க போகுதுங்க. வாழ்த்துக்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிக்குனாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்கள் மீது நம்பிக்கை கொள்ளுங்க. எந்த அற்ப பதர்கள் மீதும் நம்பிக்கை வேணாம். தெய்வமும் நீங்க மட்டும்தான் உங்களுக்கான துணை. ஓகேங்களா? வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நமோ நாராயண, ஓம் குருவே நமக, ஓம் சரவண பவ. முடிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்ல இந்த 3 தெய்வங்களுடைய நாமத்தை எழுதுவது சிறப்பு. ஏன் எழுதணும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு இந்த நிமிடத்துல இருந்து இந்த 3 தெய்வங்களும் நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்றதுக்கு
ஒரு சிக்னலும் கூட வச்சுக்கலாம்.